ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கீரை மசியல். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் 400 கிராம்ஸ் முளைக்கீரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி வேக வைக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். கீரை நல்லா வெந்திருக்கு. ஆறின உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதில் தமிழ் சேனலில் இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேண்டாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, எதுக்கு தமிழில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் எல்லாமே இனிமேல் தமிழில் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். தேவையான உப்பு சேர்த்துக்க. கொஞ்ச நேரம் கவர் பண்ணி இது சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க கீரை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். திக்காக கரைச்சி வச்சு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் இது இருக்கட்டும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போடலாம். இப்போ இது நான் கீரை மசியல் ஆட் பண்ணுறேன். The very tasty கீரை மசியல் is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.